வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நான் கோவில்ல இருக்கிறேன்னா என்னம்மா வந்து பிரச்சனை வந்து ஓட்டு கேட்டு ஒரே லாவடி பண்ணுகிறேன். அமுச்சு விட்டுருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமா கேட்கறாங்க. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்ன கூட நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறோம். ஊர் ஜனமே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம்ண்ணா. இது உண்மை. ஊர் உள்ள பூந்து துணை மேயர் சுனில்குமாரும் மத்த அவங்க கூட இருக்கிற ஆட்களும் வந்து அடிச்சு இது கம்ப்ளைண்ட் கூட பதிவாயிருக்குதுங்கண்ணா. வேலூர் அருப்புமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சிவகாமி காட்பாடி ஓடைப்பிள்ளையார் கோயிலில் வேலை செய்கிறார். காட்பாடி அதிமுக வேட்பாளர் ராமுவுக்கு ஆதரவாக வீடு வீடாக ஓட்டு கேட்டார். இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட திமுக கவுன்சிலர் சரவணன் அதிமுகவுக்காக ஓட்டு கேட்டு போகக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். இதுகுறித்து சிவகாமி விருதம்பட்டு போலீசில் புகார் கொடுத்தார். திமுக கவுன்சிலர் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ஏடிஎம்கேல வந்து நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம். சாதாரண ஒரு இதுலதான் வீடு வீடா வந்து ஓட்டு கேட்கறோம்னா, அதே போல டிஎம்கே காரும் வந்து என்ன பண்ணாங்க, ஓட்டு கேட்டு இருந்தாங்கன்னா, ஓட்டு கேட்டு இருக்கும்போது பொதுமக்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா 8000 ரூபாய் தரோம், 2000 ரூபாய் தரோம், 1000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், நீங்க வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப எங்க ஊர்ல நடந்த கொடுமைகளை நாங்க வந்து ஒவ்வொரு வாக்காளர்கிட்டயே நாங்க சொன்னோம். வேணாம், பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாங்க, பட்டாவும் வாங்கி தரல. ஆர்ஓ போட்டு தரேன்னு சொன்னாங்க, ஆர்ஓவும் போட்டு தரல. ஓட்டு போட்ட மக்களையும் பெண்களையும் ரொம்ப கேவலமாவும் தரக்குறைவாகவும் நடத்தினாங்க. அவங்கள வந்து ஓட்டு போட வேணாம், நீங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, ராம் ரொம்ப நல்லவர், எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வராரு, நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது டீட்டா சரவணன் வந்து என்ன சொன்னாங்க, நீ ஏன் வந்து ஓட்டு கேட்கிற, நீ ஏன் வந்து இது மாதிரி பொதுமக்கள் கிட்ட பேசுற, நீ பேசாத அப்படின்னு 12வது வார்டு கவுன்சிலர் டீட்டா சரவணன் என்ன திட்டினாங்கண்ணா. திட்டும் போது நீங்க இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்க செஞ்சதுதான் நான் சொல்லி ஓட்டு கேட்டு நிக்கிறேன், நீங்க செஞ்சதுதான் நான் சொல்லி ஓட்டு கேட்டு நிக்கிறேன் தவிர்த்து நான் யாரும் மேலேயும் போய் சொல்லல அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னா. இது நேரா மந்திரி வீட்டுக்கு போயிட்டு மந்திரி வீட்டுல இருந்து பிரகாஷ்ன்றவர் போன் பண்ணி, நீ 10 நாளைக்கு வேலை செய்யாத, எலெக்ஷன் முடிகிறோம்லையும் நீ வீட்லயே இரு, நீ ஃபீல்டு ஒர்க் பண்ணாத, நீ வேலை செய்யாத, உன்னை மந்திரி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, உனக்கு என்ன பேசணுமோ அதை பேசணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கண்ணா. நீ வேலை செய்யாத, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்கண்ணா. நான் ஓடைப்பிள்ளையார் கோவில்ல வேலை செய்யறேண்ணா. பத்தனூர் அன்னதான திட்டத்துல இருக்கிறேண்ணா. நான் ஓடைப்பிள்ளையார் கோவில் அன்னதான திட்டத்துல வேலை செய்யறேங்க. திமுக காரங்க என்ன கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அது உண்மையிலே வந்து எனக்கு சொல்ல தெரியலண்ணா. அவங்க எப்படி எல்லாம் வந்து பேசுறாங்க. ஊர் உள்ள அராஜகம் தானே நடக்குது, நல்லது நடக்கல. எங்க ஊருக்கு பாதுகாப்பு இருந்தா போதுண்ணா. இதுதானா உண்மை. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்ன கூட நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறோம். ஊர் ஜனமே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம்ண்ணா. இது உண்மை. ஊர் உள்ள பூந்து துணை மேயர் சுனில்குமாரும் மத்த அவங்க கூட இருக்கிற ஆட்களும் வந்து அடிச்சு இது கம்ப்ளைண்ட் கூட பதிவாயிருக்குதுங்கண்ணா. இது உண்மையான விஷயம்ண்ணா. என்ன சொல்லுண்ணா? ஹலோ ஹலோ சிவகாமி. சொல்லுண்ணா. ஹலோ கேக்குதுமா? கேக்குதுண்ணா. ஹலோ கேக்குதுண்ணா எனக்கு கேக்குதாமா? கேக்குது. வாய்ஸ் தெரியாது. எங்க நீ? நான் கோவில்ல இருக்கிறேண்ணா. என்னம்மா வந்து பிரச்சனை வந்து ஓட்டு கேட்டு ஒரே லாவடி பண்ணுகிறேன். அமுச்சு விட்டுருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமா கேட்கறாங்க. யார் அது? எங்களுக்கு அமைச்சர் வீட்டுல இருந்து கேக்குறாங்க என்ன. அன்னைக்கு கேக்கலையா? ஊடு புகுந்து அடிக்கும் போது எங்கனா போனாரு அமைச்சரு? ஏமா உனக்கும் அவருக்கும் வந்து பிரச்சனை இல்லை. இதுல வந்து இவங்க இருக்காத, அது உனக்கும் உங்க வார்டுக்கு பகுதி பிரச்சனை. எலெக்ஷன் நேரத்துல இதெல்லாம் பண்ணாத, உனக்குதான் தப்பு, உனக்குதான் கெட்டுப்படுவோம். நான் வந்து உனக்கு நல்லதான் செஞ்சுக்கிறேன். எனக்கு நல்லது செஞ்சிருக்கிறேன்னு சொல்றீங்களா? செஞ்சிருக்கிறீங்க. நான் செய்யணும்லமா, உனக்கு வந்து நான் நல்லது செய்யணும். உங்க பகுதியில நானே இருண்ணா. அன்னைக்கு ஒரு பொம்பளைய ஒரு பகுதி செயலாளர் ஏன் நான் மந்திரி கேட்கல?
அன்னைக்கு மந்திரி என்ன கண்டிக்கல. அவரு எப்படிமா அவருடைய சின்ன பிரச்சனை போகுமா? ஏமா அவங்க இருக்கிற ஒரு டென்ஷனுக்கு தமிழ்நாடு பூரா பாக்குறவங்க அதெல்லாம் போகுமா? என்னமா பேசுறது இதெல்லாம் சொல்ல? அன்னைக்கு நீங்க கூட அன்னைக்கு அடிச்சு வீட்டுல உங்க வீட்டு பிரச்சனைக்கு போனீங்க போலீஸ் ஸ்டேஷன், நான் போன் பண்ணி சொல்லல? நீ சொன்னா அன்னைக்கு நான் எதுக்கு அவங்களுக்கு உதவினா எல்லாருக்கும் உதவிதான். இப்ப அங்க வந்து அவங்க இப்ப அவங்க பகுதி செயலாளர்கிட்ட போல என்கிட்ட வந்து போனு அம்மா பேசுறாங்க என்கிட்ட இருந்து. அந்த பொண்ணு அமைதியா இருக்கு சொல்லு 10 நாளைக்கு, அப்புறம் எலெக்ஷன் முடிட்டு நான் பேசுறேன், எலெக்ஷன் நேரத்துல எதுவும் வேணாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எனக்கு அந்த வீட்டுக்கு மரியாதை இருக்குது இல்ல, என்ன தப்பா நினைக்கிறேன்? என்ன நான் தான் தூண்டி ஒரு 2 மாதிரி என்ன பேசுறாங்கம்மா? என்ன என் மேல கம்ப்ளைண்ட் உனக்கு நான் தான் தொட போற மாதிரி என்ன போட்டு சொல்லியிருக்காங்கம்மா. நீ தான் பண்றியாமே தூண்டி விடுறியாமே என்ன சொல்றாங்க? எதுக்கு தேவையாம்மா? நான் தான் அது மாதிரி பண்றேன். எனக்கு அந்த வீட்டுக்கு ஏதோ அந்த வீட்டுக்கு நம்பி நான் இருக்கிறேன் குழப்பத்துக்கு. இதெல்லாம் நீ ஒரு 10 நாளைக்கு தயவுசெய்து சிவகாமியா நீ ஒன்றும் பண்ணாதீங்கன்னா உடம்பு செல்வனுக்கும் வீடு நான் என்ன உனக்கு நான் செய்ய சொல்றேன், நான் செய்யறேன். எனக்கு மரியாதை கொடுத்து நீ செய், அவ்வளவுதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். எலெக்ஷன் முடிட்டோம் என்ன ஏதுன்னு பார்த்து நான் பேசி பண்றேன். அது வரைக்கும் வேணாம். நான் என் வேலையை நான் செஞ்சிருந்தா நான் இருப்பேன். நீங்க என்ன வந்து இது பண்ணாதீங்க. நான் வந்து செய்வேண்ணா. நான் வந்து அன்னைக்கு கட்சிக்கு உண்மையா நின்று வேலை செஞ்சேன். இன்னைக்கு இந்த கோவில நின்று சொல்றேன்னா நான் சிவனை நம்பி நிக்கிறவனா? நான் எந்த பணத்துக்காகவும் எந்த பதவிக்காகவும் நான் மயங்குறோம் இல்ல. நீ ஏதோ நியாயம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீ பேசுறது நான் சொல்லுறேன். நான் என்ன சொல்றேன், ஒரு 10 நாளைக்கு நீ உன் வேலையை பாரு, எதுவும் நீ பண்ணாத ஏரியாலன்றேன். உன் நல்லதுதான் நான் சொல்றேன். நீ அமைதியா 10 நாளைக்கு நான் சொல்றேன். நான் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கும். நாளைக்கு வந்து எப்படிதான் மாறுறான். அப்படி இல்லம்மா, எப்படின்னா மாறினா யாரு வேணா உட்காரலாம். அது அரசியலை பத்தி நான் சொல்லல. உனக்கு நான் பைத்தியம் அரசியலை பத்தியா சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உன் பொழப்பு சிவன் நம்பிக்கிறேன் அந்த பொழப்பு சொல்றேன். அந்த பொழப்புல நீ மண்ணு வாரி போட்டுக்காத. அதுதான் நான் சொல்ல வரேன். நீ அரசியல் ஆகாத. உன் பொழப்பு உன் ப்ரொஃபஷனல் பொழப்பு பாரு. 10 நாள் அமைதியாரு. அவன் வந்து உனக்கு கீழ்ச்சி கொடுத்துட்டு போறதில்ல, கன்ஃபார்ம்லாம் பண்ண போறதில்ல.